புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாசும் கட்சியினுடைய தலைவர் அன்புமணியும் மேடையிலேயே மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ், கட்சியினுடைய தலைவர் அன்புமணி, கௌரவ தலைவர் மணி உட்பட கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அப்போது புதுச்சேரி இளைஞரணி தலைவராக முகுந்தன் என்பவரை நியமிப்பதாக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட அன்புமணி இதற்கு எதிர்ப்பும் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், கட்சியில் சேர்ந்து 4 மாதங்கள் கூட ஆகாத ஒருவர் எப்படி இளைஞரணி தலைவராக முடியும் என்ற கேள்வியும், கட்சியில் உழைக்கக்கூடியவர்கள் பலரும் உள்ளனர் என்றும் தெரிவித்தார். ஆனால் அதனை பெரிதும் பொருட்படுத்தாத ராமதாஸ், கட்சியை உருவாக்கியது நான் தான், கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களை நான் தான் நியமிப்பேன், இதில் உடன்படாதவர்கள் யாராக இருந்தாலும் கட்சியிலிருந்து வெளியேறலாம் என்றும் தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த அன்புமணி, ஒரு கட்டத்தில் எனக்கு சென்னை பனையூரில் அலுவலகம் உள்ளது, என்னை சந்திக்க விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும் அங்கு வந்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என கூறி செல்போன் எண்ணையும் அறிவித்துவிட்டு கூட்டத்தையும் விட்டு வெளியேறினார். முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலின் போது ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி செல்ல விரும்பியதாகவும், ஆனால் அன்புமணி கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையிலேயே பாஜகவுடன் கூட்டணி அமைத்து விட்டதாகவும், ஆனால் இந்த கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்ததால் இருவருக்கிடையே கடுமையான பனிப்போர் இருந்து வந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் இன்று இந்த மோதல் மேடையிலேயே வெடித்துள்ளது. இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்கு தான் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் ஏற்படுகிறது. இந்நிலையில் ராமதாஸின் அக்காவின் மகன்தான் இந்த முகுந்தன் பரசுராமன் என்றும், இவர் கடந்த மார்ச் மாதத்தில் தான் கட்சியில் இணைந்ததாகவும், கட்சியில் இணைந்ததும் அவருக்கு மாநில ஊடகப்பிரிவு செயலாளராக பொறுப்பு வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே கட்சியில் சேர்ந்து சில மாதங்களையே ஒருவருக்கு எப்படி இளைஞரணி பதவி வழங்க முடியும் என்ற கேள்வியும், இளைஞரணி பதவி என்பது கட்சியினுடைய தலைவருக்கு அடுத்ததாக உள்ள பதவி, அதனை எப்படி ஒரு புதுமுகத்திற்கு வழங்க முடியும் என்றும், மேலும் முகுந்தனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டால் பாமக குடும்ப கட்சி என்ற பெயரில் கட்டுப்பட்டுவிடும் என்ற நோக்கத்தில் அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.